வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில் தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது. வரலாற்றில் இன்று இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம். உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பல நாடுகளை சென்றடைந்து 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே பல அரிய சாதனைகளை படைத்தவர் பெர்டினண்ட் மெக்கல்லன். போர்த்துகீசிய மாலுமியான இவரே உலகை சுற்றி வந்த முதல் மனிதராக அறியப்படுகிறார். 1519ஆம் ஆண்டில் உலகை கப்பல் மூலம் சுற்றி வந்து இவர் நிறைவு செய்தார். பசிபிக் பெருங்கடலுக்கு அப்பெயரை இட்டவர் இவரேதான். போர்த்துகலின் வடக்கு பகுதியில் உள்ள பொன்ட்ரேடே பாரா என்ற ஊரில் 1480ஆம் ஆண்டில் மெக்கல்லன் பிறந்தார். இவருக்கு 12 வயது இருக்கும் பொழுது மெக்கல்லனின் தந்தை 2ஆம் ஜோன் மன்னனின் அரசுக்கு எடுபிடி வேலை செய்ய அரண்மனைக்கு இவரை அனுப்பினார். எதையும் ஆர்வத்துடன் செய்யும் மெக்கல்லனை மன்னன் ஜோனுக்கு பிடித்திருந்தது. அதனால் அவர் மெக்கல்லனுக்கு கல்வி, இசை, நடனம், வேட்டையாடுதல், குதிரையேற்றம், குதிரை சண்டை, வாள் பயிற்சி, வானவியல், வரைபடம் தயாரித்தல் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தார். மெக்கல்லன் படித்துக் கொண்டிருக்கும் போதில் கொலம்பஸ் 1492ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் அமெரிக்காவில் கால் பதித்தார். இதனை கேட்டறிந்த மெக்கல்லன் தானும் நாடுகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டினார். மெக்கல்லனின் கடல் ஆர்வத்தை தூண்டும் ஆசானாக வாஸ்கோடகாமா இருந்தார். 1505ஆம் ஆண்டில் வாஸ்கோடகாமா கீழை தேசம் நோக்கி பயணித்தார். இதில் 21 பயண கப்பல்கள் பயணித்தன. ஒரு கப்பலின் தளபதியாக மெக்கல்லனும் திகழ்ந்தார். இதுவே மெக்கல்லனின் முதல் கடல் பயணமாகும். பின்னர் மெக்கல்லன் 1519ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் அன்று ஹான்செப்சன், சாண்டியாகோ, சான் அந்தோனியா, ட்ரினிடாட், விக்டோரியா எனும் 5 கப்பல்கள் உட்பட 241 ஆண்களுடன் அடுத்த 2 வருடங்களுக்கு தேவையான உணவுகளும் ஆயுதங்களும் விற்கும் பண்டங்களும் ஏற்றிக்கொண்டு செவல்லே துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டார். 1519ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் அன்று மெக்கல்லனும் மெக்கல்லனின் மற்ற கப்பல்களும் கால்பதித்த இடம் ரியோ டி ஜெனீரோ. இந்த தீவின் பழங்குடி மக்களான குரானி மெக்கல்லனையும் மற்றவர்களையும் சுற்றி நின்று கடவுளாக வழிபடத் தொடங்கினர். பின்னர் அங்கிருந்து கிளம்பி 1520ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் நாள் இரண்டாவதாக ரியோ டி பிளாட்டா என்னும் இடத்தை அடைந்தார்கள். மூன்றாவதாக 1520ஆம் ஆண்டில் அர்ஜென்டினா பகுதியில் உள்ள செயின்ட் ஜூலியன் துறைமுகத்தை வந்தடைந்தனர். மெக்கல்லன் ஒரு கால்வாயை 1520ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் கடந்தார். அது ஆல் செயின்ட்ஸ் டே என்றழைக்கப்படும் புனிதர்கள் தினம். அதனால் மெக்கல்லன் கால்வாய்க்கு ஆல் செயின்ட்ஸ் டே என பெயர் சூட்டினார். பின்னர் அது மெக்கல்லன் ஜலசந்தி என ஆனது. 1520ஆம் ஆண்டில் நவம்பர் மாதம் 28ஆம் நாள் அன்று மெக்கல்லனின் 3 கப்பல்களும் பசிபிக் பெருங்கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தன. மெக்கல்லன் 4ஆவதாக 1521ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் செயின்ட் பால் தீவுகளில் இறங்கினார். அதன் இன்றைய பெயர் புகாபுகா ஆகும். மெக்கல்லன் 1521ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் மரியானா தீவில் கால்பதித்தார். பின்னர் மெக்கல்லன் 1522ஆம் ஆண்டு மார்ச் 16 அன்று 15 பேருடன் பிலிப்பைன்ஸ் ஹோமன்கான் தீவை அடைந்தார். பிலிப்பைன்ஸில் காலடி எடுத்து வைத்த முதல் ஐரோப்பியர் என்ற பெருமை மெக்கல்லனுக்கு கிடைத்தது. மெக்கல்லன் பிலிப்பைன்ஸின் மேக்டன் பகுதியின் தலைவரான லாபுலாபுவிடம் போர் செய்த போது அப்போரில் மெக்கல்லன் இறந்துவிட்டார். உலகை கண்டறியும் ஆவலில் தன் இன்னுயிரையும் ஈந்த மெக்கல்லனின் கப்பலான விக்டோரியா கப்பல் உயிர் தப்பிய 18 பேருடன் ஸ்பெயினை வந்தடைந்த தினம் 1522 செப்டம்பர் 6ஆம் நாளான இன்று.
இயற்கை பேரழிவு என்பதை மனிதகுலம் ஆரம்ப காலம் தொட்டே பயத்தோடு சந்தித்து வருகிறது. பெரும் வெள்ளம், காட்டுத்தீ, சூறாவளி, புயல், நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களை அறிவியலின் துணையால் கூட தடுக்க முடிவதில்லை. அத்தகைய இயற்கை பேரழிவுகள் அவ்வப்போது உலகின் பல பகுதிகளில் நடந்து கொண்டுதான் வருகிறது. இதில் சூறாவளி என்பது, சூறாவளிகள் பெரும்பாலும் குறைந்த காற்றழுத்த மண்டல பகுதிகளில் தான் உண்டாகின்றன. சூறாவளி உருவாகுவதையும் அது வலுவடைவதையும் சைக்ளோஜெனிசிஸ் விவரிக்கிறது. பெருமழையும் அதிவேக காற்றுமாக சூறாவளி உருவாகி கடலை தாண்டி அங்குள்ள நிலப்பரப்பை தாக்குவது வழக்கம். இவ்வாறு 1776ஆம் ஆண்டில் கரிபியன் பகுதியில் உள்ள குவாதலுப்பேயை செப்டம்பர் 6ஆம் நாளான இன்றுதான் ஒரு கொடுமையான சூறாவளி தாக்கியது. இந்த தாக்குதலில் 6000 மக்கள் பலியானார்கள். அந்த பகுதியில் உள்ள அத்தனை குடியிருப்புகளும் நாசமாயின. எண்ணி பார்க்க முடியாத பேரிழப்பாக இன்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் கரிபியன் தீவான குவாதலுப்பேயை சூறாவளி புயல் தாக்கியதில் 6000 பேர் கொல்லப்பட்ட தினம் என்று. பல்கேரிய குடியரசு ஐரோப்பாவின் தென்கிழக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய பல்கேரியா 5 நாடுகளுடன் எல்லை கொண்டிருக்கிறது. வடக்கே டானூப் ஆற்றை ஒட்டி ருமேனியா, மேற்கே செர்பியாவும் மாசிடோனியாவும், தெற்கே கிரீஸும் துருக்கியும் கருங்கடலும் அமைந்திருக்கின்றன. முந்தைய காலங்களில் வரலாற்று ஆவணங்களின்படி பல்கேரியாவில் திரேசியம் என்னும் இந்தோ ஐரோப்பிய மொழி பேசிய திராசியர் வாழ்ந்திருந்தனர். அதன் பின்னர் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இங்கு குடியேறி வாழ்ந்தனர். அதன் பின்னர் தான் இடைக்காலத்தில் ஐரோப்பாவின், குறிப்பாக இங்கிலாந்தின் பலம் பொருந்திய பல்கேரிய பேரரசு இங்கு நிறுவப்பட்டது. இதன் பயனாக இலக்கியம், கலை, பண்பாடுகளின் தாக்கம் பால்கன் பகுதியின் பெரும்பான்மையான இடங்களிலும் கிழக்கு ஐரோப்பாவின் ஸ்லாவிக் மக்கள் இடையேயும் பரவத் தொடங்கியது. இரண்டாவது பல்கேரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பல்கேரியா 5 நூற்றாண்டுகளுக்கு ஒட்டமான் பேரரசுக்கு கீழிருந்தது. பின்னர் 1878ஆம் ஆண்டில் பல்கேரியா மீண்டும் அரசியல் சட்ட முடியாட்சியுடன் மீண்டும் நிறுவப்பட்டது. இதுவே 3வது பல்கேரிய பேரரசின் துவக்கம் என்று கூறப்படுகிறது. இன்று பல்கேரியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்ள ஒரு மக்களாட்சிப்படி அரசியல் சட்ட குடியரசாக ஆளப்படும் ஒருங்கிணைந்த ஒரு நாடு. இது நேட்டோ கூட்டு பாதுகாப்பு அமைப்பின் உறுப்பினரான நாடுகளில் ஒன்று. 1878இல் 3வது பல்கேரிய முடியாட்சி தொடங்கப்பட்ட போது கிழக்கு ருமேலியா பகுதி பல்கேரியாவுடன் இணைந்தது. 1885ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் கிழக்கு ருமேலியா பகுதி பல்கேரியாவுடன் இணைந்த தினம் என்று. வடமேற்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு நெதர்லாந்து. இது ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்ட ஒரு நாடு. ஆம்ஸ்டர்டாம் இதன் தலைநகரம். அரசாங்கத்தின் இருப்பிடம் ஹேக் நகரம். புவியியல் அடிப்படையில் இது ஒரு தாழ்நில பகுதி. இதனாலேயே இந்த நெதர்லாந்து தாழ்ந்த நாடு என டச்சு மொழியில் அழைக்கப்பட்டது. காற்றாலைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு நாடு நெதர்லாந்து. ஆரம்பத்தில் ஸ்பானிய அரசர் 5ஆம் சார்லஸின் கீழ் நெதர்லாந்து பகுதிகள் 17 மாகாணங்களில் ஒன்றாக இருந்தன. பின்னர் டச்சு குடியரசு, பிரெஞ்சு ஆதிக்கம் என ஆக்கிரமிப்பில் இருந்தது இந்த பகுதிகள். 1813ஆம் ஆண்டு வரை நெதர்லாந்து பிரான்சின் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த ஆண்டில் நெப்போலியன் லீப்சிக் போரில் தோல்வியடைந்த போது அவர் நெதர்லாந்தில் இருந்து பிரெஞ்சு படைகளை விலக்கிக் கொள்ளச் செய்தார். பின்னர் 1ஆம் வில்லியம் 1815ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 16ஆம் நாள் நெதர்லாந்தின் அரசரானார். 1815ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வியன்னா மாநாட்டில் பிரான்சின் எல்லையில் ஒரு வலுவான ராஜ்யத்தை உருவாக்கும் நோக்கத்தில் நெதர்லாந்துடன் பெல்ஜியத்தையும் இணைத்து நெதர்லாந்து ஐக்கிய ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. சுதந்திர மக்களாட்சி கொண்ட நாடானாலும் இங்கு பிரிட்டனை போலவே அரசர்களும் அரசியரும் மக்களால் போற்றப்பட்டனர். 1909ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள் நெதர்லாந்து அரசி வில்கெல்மினாவுக்கு ஒரே மகளாக பிறந்தவர் ஜூலியானா. பேரழகியாகவும் நல்ல மனிதநேய மிக்கவராகவும் வளர்ந்தார் ஜூலியானா. உலக வரலாற்றிலேயே அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த அரசி என்று இவரை குறிப்பிடப்படுகிறார். 2004ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 20ஆம் நாள் இவர் மறைந்த போது இவருக்கு வயது 94. மக்களுக்கான பல உதவி திட்டங்களை அறிவித்தவர் ஜூலியானா. இதனால் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட ஜூலியானா 1948ஆம் ஆண்டு
செப்டம்பர் 6ஆம் நாள் நெதர்லாந்தின் அரசியாக பதவியேற்றுக் கொண்ட தினம் இன்று. சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வரை ஒன்றாக இருந்த இந்திய பாகிஸ்தான் பகுதிகள் 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரை பகை நாடுகளாக எப்போதும் ஒரு பனிப்போர் நடத்தியபடியேதான் இருக்கிறது. அவ்வப்போது பாகிஸ்தான் எல்லை மீறுவதும் அதை இந்தியா அடக்கி வைப்பதும் நடந்த வண்ணம்தான் உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் சர்ச்சைக்குரிய பகுதியான காஷ்மீர் தான் எப்போதும் போருக்கான காரணமாக இருந்து வருகிறது. முதலாவது காஷ்மீர் போர் 1947இல் இடம்பெற்றது. ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் கிப்ரால்டர் நடவடிக்கை என்ற பெயரில் கிட்டத்தட்ட 600 பாகிஸ்தானிய படைகள் இந்திய எல்லை பகுதிக்குள் ஊடுருவினர். இந்த நடவடிக்கை இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டு பாகிஸ்தான் படு தோல்வி அடைந்தது. தோல்வியில் முடிவடைந்த நிலையில் மீண்டும் காஷ்மீர் விஷயத்தை முன்னெடுத்து பாகிஸ்தான் வாலாட்ட ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலை அறிவித்தது. இரு நாடுகளுக்கும் இடையில் இரண்டாவது போர் தொடங்கியது. போரின் பெரும்பகுதி தரைப்படைகளினால் பிரச்சினைக்குரிய காஷ்மீர் பகுதியிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்னாட்டு எல்லை பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டது. இரு தரப்பிலும் பெருமளவு ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். பெரும்பாலான பகுதிகளில் விமானப்படைகள் தரைப்படைக்கு உதவியாக தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்தியாவின் டித்வால், யூரி, பஞ்ச் போன்ற பகுதிகளை பாகிஸ்தான் ராணுவம் கைப்பற்றியது. பாகிஸ்தானின் 3 முக்கிய ராணுவ தளங்களை இந்தியா கைப்பற்றியது. செப்டம்பர் 1ஆம் நாள் ஜம்மு பகுதிக்குள் அக்னூர் பகுதியில் பாகிஸ்தானின் ஊடுருவலை இந்திய விமானப்படையின் உதவியுடன் தடுத்து நிறுத்தியது. பின்னர் வீறு கொண்டெழுந்து செப்டம்பர் 6ஆம் நாள் 1965ஆம் ஆண்டில் பன்னாட்டு எல்லையை கடந்து லாகூர் நகரை அடைந்தது இந்திய ராணுவம். அங்கு 1 மணி நேரத்தில் லாகூரை கைப்பற்றுவோம் என இந்தியா அறிவித்தது. அதே நாளில் பாகிஸ்தான் வான் படையினரின் தாக்குதலில் 10 இந்திய விமானங்கள் தாக்கப்பட்டன. செப்டம்பர் 10ஆம் நாளில் இந்தியாவில் அமிர்தசரஸ் நகரை பாகிஸ்தான் பீரங்கி படையினர் கைப்பற்ற எடுத்த முயற்சி படு தோல்வியில் முடிந்தது. இரு பக்கத்திலும் பெரும் உயிர் சேதம். இருபுறமும் சுமார் 10,000 பேர் வரை கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் செப்டம்பர் 22ஆம் நாள் ஐக்கிய நாடுகள் இரு நாடுகளையும் நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டது. அதனை அடுத்து சோவியத்தின் தாஷ்கண்ட் நகரில் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பாகிஸ்தான் தலைவர் அய்யூப் கானும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன்படி இரு நாடுகளும் தங்கள் படையினரை தங்கள் எல்லைப் பகுதிக்கு திரும்ப அழைக்க முடிவு செய்து போர் முடிவுக்கு வந்தது. தொடர்ந்து தங்களை சீண்டிய பாகிஸ்தானை படு தோல்வி பெற செய்து லாகூரை அடைந்து 1 மணி நேரத்தில் லாகூரை கைப்பற்றுவோம் என இந்தியா அறைகூவல் விட்ட நாள் இன்று. மனிதர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு குடியேறி 1,00,000 ஆண்டுகளுக்கு மேலாகிறது என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். அத்தனை பழமையானது அந்த நாடு. பெரும்பான்மையினரான பூர்வகுடி மக்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவின் மற்ற பகுதிகளில் இருந்து புலம்பெயர்ந்த பழங்குடியினராக இருந்தனர். எண்ணற்ற பழங்குடி குழுக்கள் தென்னாப்பிரிக்க நாட்டில் வாழ்ந்து வந்தனர். 1652ஆம் ஆண்டில் கேப் கடல்வழி கண்டுபிடிக்கப்பட்ட 1.5 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி பின்னாளில் கேப்டவுன் என்று மாறிய இடத்தை அடைந்தது. கேப்டவுன் 1806ஆம் ஆண்டில் பிரிட்டானிய காலனி நாடானது. பின்னர் டச்சு, பிளமிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு நாட்டினரால் 1820ஆம் ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்கா முழுவதும் பெரும் காலனி நாடானது. மேற்கத்திய நாடுகளின் ஆக்கிரமிப்பால் பழங்குடி மக்கள் தங்கள் அடையாளங்களை இழக்க நேரிட்டது. பழங்குடிகள் 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டனர். ஒரு வழியாக தென்னாப்பிரிக்கா 1961ஆம் ஆண்டில் குடியரசு தகுதியை பெற்றது. நாட்டின் உள்ளேயும்
வெளியிலும் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் நிறவெறியை தொடர்வதற்கான சட்ட வரையறையை அரசாங்கம் சேர்த்து கொண்டது. வெள்ளையரே உயர்ந்தவர்கள் என்ற நிலையே தொடர்ந்தது. 20ஆம் நூற்றாண்டில் சில மேற்கத்திய நாடுகளும் நிறுவனங்களும் இந்த நாட்டின் நிறவெறி கொள்கைகள் மற்றும் குடியுரிமை நசுக்கப்படுவதன் காரணமாக தென்னாப்பிரிக்காவோடு எந்த ஒரு தொடர்பையும் மேற்கொள்ளுவதை புறக்கணித்துவிட்டன. ஆயினும் நிறவெறி நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் தேசிய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அதன் தலைவரான தென்னாப்பிரிக்க பிரதமராக ஹென்ரிக் வெர்வல்ட் 1961ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் பதவியேற்றார். இவரது ஆட்சி காலத்தில் பெரும் சவாலும் சிக்கலையும் தொடர்ந்து சமாளித்து வந்தார். சில தீவிரவாத குழுக்களின் கொலை முயற்சி சம்பவங்களை எதிர்கொண்டு அதிர்ஷ்டவசமாக அடிக்கடி தப்பி வந்தார். ஆனால் கடைசியில் கேப்டவுனில் உள்ள ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி அரங்கிலேயே பாராளுமன்ற ஊழியர் ஒருவரால் 4 முறை கத்தியால் குத்தப்பட்டு பிரதமர் ஹென்ரிக் வெர்வல்ட் மறைந்தார். 4 மருத்துவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்துமே இவரை அப்போது காப்பாற்ற முடியவில்லை. 1966ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் ஜனநாயகத்தின் கோவில் என்றழைக்கப்படும் பாராளுமன்றத்திலேயே தென்னாப்பிரிக்க பிரதமரான ஹென்ரிக் வெர்வல்ட் அவர்கள் கொல்லப்பட்ட தினம் இன்று. ஸ்வாசிலாந்து தெற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய நாடாகும். ஆப்பிரிக்காவின் மிகச்சிறிய நாடுகளில் இதுவும் ஒன்று. இந்த நாட்டின் கிழக்கே மொசாம்பிக் நாடும் மற்ற பகுதிகள் யாவும் தென்னாப்பிரிக்காவும் சூழ்ந்துள்ளன. இந்த நாடு பண்டு ஆதிவாசிகளைச் சேர்ந்த சுவாசி இனத்தின் பெயரை அடிப்படையாக கொண்டது. இன்றும் இங்கு மன்னராட்சியே நடைபெற்று வருகிறது. இந்த நவீன உலகத்திலும் இந்த நாட்டு மக்கள் இன்னமும் ஆதிவாசி வாழ்க்கையே மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்வாசிலாந்தில் ஜனநாயக ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அமைப்புகள் போராடி வருகின்றன. இந்த நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நானல் புல் திருவிழா நடக்கும். இந்த விழாவில் இந்நாட்டைச் சேர்ந்த இளம் பெண்கள் மேலாடை அணியாமல் அரண்மனை அருகே மன்னர் எதிரே அணிவகுத்துச் செல்வார். இதில் தனக்கு பிடித்த பெண்ணை மன்னர் தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்வார். இதுவரை 13 பெண்களை தற்போதைய மன்னர் முசுவாத்தி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இன்னமும் அறியாமை இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள். லொபாம்பா இந்த நாட்டின் தலைநகரம். மான்சினி பெரிய நகரம். ஸ்வாசிலாந்தில் மொசாம்பிக் எல்லையில் பல மலைகளும் மழை காடுகளும் உள்ளன. பெரிய புசுத்து ஆறு உட்பட பல ஆறுகளின் நாட்டில் பாய்கின்றன. ஸ்வாசிலாந்து ஆப்பிரிக்காவின் ஒரு செல்வம் குழிக்கும் நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் இது உலகின் வறிய நாடுகளில் ஒன்றுதான். இதைவிட கொடுமையானது இங்குள்ள 40% மக்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொட்சுவானாக்கு அடுத்தபடியாக இங்குதான் அதிகமானோர் எய்ட்ஸ் நோயால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் சுவாத்தி மொழி இங்கு பேசப்படுகிறது. அறிவியல் முன்னேற்றங்களில் இன்றும் பின்தங்கியுள்ள ஸ்வாசிலாந்து நாடு 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் தினமான 6ஆம் நாளான இன்றுதான் பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் அடைந்தது. ஸ்வாசி மக்களின் சுதந்திர தினம் இன்று. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இது ரஷ்யாவின் 2வது பெரிய நகரமாகும். நீவா ஆற்றின் அருகே பின்லாந்து வளைகுடாவின் கிழக்கே பால்டிக் கடலின் கரையோரத்தில் அமைந்திருக்கிறது இந்த நகரம். இந்நகரம் ஜார் மன்னனான 1ஆம் பீட்டரினால் 1703ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. இந்நகரம் ரஷ்ய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்திருக்கிறது. 1918ஆம் ஆண்டில் ரஷ்ய புரட்சி வரையில் இது தலைநகரமாக இருந்தது. மாஸ்கோ, லண்டன் ஆகிய நகரங்களுக்கு அடுத்தபடியாக இது ஐரோப்பாவின் 3வது பெரிய நகரம். இதன் மொத்த பரப்பளவு 1439 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாகும். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கின் காலநிலை ஈரப்பத தட்பவெப்பத்தை கொண்டிருக்கிறது. மிகவும் குளிரான ஒரு நகரம் இது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கானது போக்குவரத்தின் முக்கிய முனையமாக திகழ்கிறது. இங்குள்ள தொடர்வண்டி நிலையம் 1837ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. அதன் பின்னர் நகரின் போக்குவரத்து உள்கட்டமைப்பானது அசுர வேகத்துடன் வளர்ச்சி பெற்றது. டிராம், மெட்ரோ, உள்ளூர் மேம்பாட்டு சாலைகள், தொடருந்து சேவைகள் என பல போக்குவரத்து சாதனங்களை தன்னகத்தை அடக்கியிருக்கிறது இந்த நகரம். நகரான தேசிய நெடுஞ்சாலைகள், தேசிய மற்றும் சர்வதேச தொடர்வுந்து தடங்கள், பெட்ரோகிராட் என்ற பெயரில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் 1914ஆம் ஆண்டு முதல் 1924ஆம் ஆண்டு வரை இருந்து வந்திருக்கிறது. பின்னர் மீண்டும் பெயர் மாற்றப்பட்டு லெனின்கிராட்
என 1924 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரை அழைக்கப்பட்டது. பின்னர் 1991 ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி ரஷ்யாவின் லெனின்கிராட் நகரம் மீண்டும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் இன்று. உலகெங்கும் உள்ள மக்களால் விரும்பப்பட்ட இளவரசி என்றால் அது டயானா மட்டுமே. வேல்ஸ் இளவரசி டயானாவின் நிஜ பெயர் பிரான்சஸ் ஸ்பென்சர். 1961 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் நாள் பிறந்தார். 1969 ஆண்டு இவருடைய தாய் பிரான்சிஸ் இவர்களை விட்டு பிரிந்து செல்வந்தன் ஒருவனை திருமணம் செய்து கொண்டு விட்டார். இதனால் டயானா தந்தை பொறுப்பிலேயே வளர்க்கப்பட்டார். இவர் 16 வயதாக இருக்கும்போது இங்கிலாந்தில் மழலைகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். இவரின் சகோதரி கணவர் எலிசபெத் மகாராணியின் செயலாளராக பணியாற்றுவதால் அரண்மனையின் சிறப்பு விழாக்களுக்கு சகோதரியுடன் இணைந்து பங்கேற்பார். அப்படித்தான் டயானா சார்லஸை சந்தித்தார். காதல் உருவானது. வேல்ஸ் இளவரசர் சார்லஸின் மனைவியானார் டயானா. இவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன. இளவரசர் வில்லியம், இளவரசர் ஹென்றி. பல சர்ச்சைகளுக்கு பிறகு 1997 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாள் நள்ளிரவு டயானாவின் நடத்தைகளை புகைப்படம் எடுத்து பரபரப்பு செய்திகளை வெளியிட காத்து கிடந்த பத்திரிகை புகைப்பட குழுவினர் டயானாவின் காரை அசுர வேகத்தில் பின்தொடர்ந்தனர். பாரிஸ் நகர சுரங்க பாதையில் அதிவேகத்தில் சென்ற டயானாவின் கார் பெரும் விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த சில வினாடிகளில் டோடி ஃபாயிதும் ஓட்டுநரும் இறந்து போனார்கள். குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த டயானா சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன் அழகாலும் சேவை மனப்பான்மையாலும் உயர்ந்த இடத்தில் வாழ்க்கைப்பட்டு அரண்மனை கணவன் என்று முடங்காமல் பொது சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவர்களுக்கும் மேலாக புகழ்பெற்று வந்தார் டயானா. உலகின் கன்னிபடிகளை அகற்ற தன் ராஜ அந்தஸ்தை ஆயுதமாக பயன்படுத்திய தொண்டுள்ளம் கொண்டவர் டயானா. 1997 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாள் மறைந்து போன டயானாவின் உடல் செப்டம்பர் 6ஆம் தேதி அடக்கம் செய்யப்பட்ட தினம் என்று. கலைகளின் ஒட்டுமொத்த வடிவமாக சினிமா விளங்கி வருகிறது. எல்லா நாட்டிலும் எல்லா மொழிகளிலும் சினிமா படங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இன்று வணிக ரீதியாக தயாரிக்கப்படும் படங்கள் அதிகம் உருவாகி உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மொழி அல்லது ஒரு நாட்டில் உருவாக்கப்படும் படங்கள் தான் அந்த நாட்டு மக்களால் விரும்பப்படும். ஆனால் மொழி, நாடு, கலாச்சாரங்களை மீறி ஒரு படத்தின் கதை மற்றும் காட்சிகளால் விரும்பப்படும் வேறு நாட்டு கலைஞர்கள் வெகு அபூர்வமானவர்கள். அந்த வகையில் எல்லா நாட்டு சினிமா ரசிகர்களாலும் எப்போதும் விரும்பப்படும் ஜப்பான் நாட்டு சினிமா படைப்பாளி அகிரா குரோசோவா 1943ஆம் ஆண்டு வெளியான சன்ஷிரோ சுகடா என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக இவர் அறிமுகமானார். 1993ஆம் ஆண்டு தன்னுடைய இறுதி படைப்பான மடராயோ திரைப்படத்தினை இயக்கிய அகிரா குரோசோவா வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆஸ்கார் விருதினையும் பிரெஞ்சு விருதான லீஜியன் டி ஹானர் விருதினையும் பெற்றவர். அகிரா குரோசோவா இயக்கிய 30 படங்களும் திரைப்பட கல்வி மாணவர்களுக்கு இன்று வரை பாடமாக இருந்து வருகிறது. உலக திரைப்பட வரலாற்றில் இவரது பெயர் அழியாத கருங்கல் சிற்பம் என்றால் அது மிக இல்லை. அகிரா குரோசோவாவின் திரைப்படங்களும் திரை கதைகளும் அவர் திரைப்படங்களை இயக்கும் முறையும் அவருக்கு பெரிய அளவில் புகழை ஏற்படுத்தி தந்தன. ராஷோமோன், தி செவன் சாமுராய், தி ஹிடன் ஃபாரஸ்ட் போன்ற இவரது படங்கள் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றவை. உலக சினிமாவின் முன்னோடி இயக்குனர், தயாரிப்பாளர்களில் ஒருவரான அகிரா குரோசோவா 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் இதய திசு இறப்பால் காலமானார். இவர் பெயரில் 2 திரைப்பட விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஒன்று சான் பிரான்சிஸ்கோவின் அனைத்துலக திரைப்பட விழாவில்
அகிரா குரோசாவா வாழ்நாள் சாதனையாளர் விருதாகவும், மற்றொன்று டோக்கியோ அனைத்துலக திரைப்பட விழாவில் அகிரா குரோசாவா விருதாகவும் வழங்கப்படுகிறது. அனகியம் பல்கலைக்கழகம் இவரது குடும்பத்தாரோடு இணைந்து அகிரா குரோசாவா திரைப்பட பள்ளியை துவக்கி அதன் மூலம் திரைப்பட இயக்கத்துக்கான பயிற்சியை வழங்கி வருகிறது. தன் வாழ்நாள் முழுவதும் நல்ல சினிமாவை கொண்டுவர உழைத்துக் கொண்டிருந்த உலக சினிமா கலைஞர் அகிரா குரோசாவா மறைந்த தினம் இன்று. வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது, வரலாற்றில் இன்று.